கைதிகள் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கைதிகளிடத்திலே ஒரு நிமிடம் யோசித்து தாமதித்து பதில் சொன்னார்கள். உங்களிலே யாராவது எழுத தெரிந்திருந்தால், உங்களிலே யாராவது படிக்க தெரிந்திருந்தால் என் சமுதாய மக்களுக்கு எழுத கற்றுக் கொடுங்கள், என் சமுதாய மக்களுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கள். என் சமுதாயத்தில் எழுத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், என் சமுதாயத்தில் படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் படித்தவர்களாக எழுத்தாற்றல் இருந்தால் அந்த கலையை, அந்த மாமேதையாக இருக்கக்கூடிய அந்த மேதைகள் எல்லாம் சிறை கைதிகளாக இருந்தாலும் இப்பொழுது ஆசிரியர் என்ற அந்தஸ்தில் இருக்கிறீர்கள், என் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கல்வியை தாருங்கள். யார் என் சமூகத்தில் அந்த மக்களுக்கு கல்வியை தந்து விட்டார்களோ அவர்கள் எல்லாம் விடுதலை ஆகிவிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உத்தரவை போட்டார்கள். அந்த உத்தரவுக்கு இணங்க கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் எழுத்தாற்றல் உள்ளதோ, யார் யாருக்கெல்லாம் படிப்பாற்றல் உள்ளதோ அவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத, எழுத தெரியாத, படிக்க தெரியாத சஹாபா பெருமக்களுக்கு கல்வியை போதித்தார்கள், கல்வியை வழங்கினார்கள். அந்த கல்வியை கற்றதற்கு பின்னால் சிறைவாசிகள் எல்லாம் விடுதலை பெற்றார் என்று வரலாறு பேசுகிறது. நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை இல்லை அது சரி வராது, நீங்கள் எல்லாம் கைதிகள் தான், கைதிகளாக வேண்டிதான் இருக்க வேண்டும். ஒரு கைதியை சிறையிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமானவருக்கு கல்வி போதிப்பது அது ஆகமானதல்ல என்று பெருமானார் அன்றைக்கு ஒரு கணம் யோசித்திருந்தார். இஸ்லாமிய வரலாற்றிலே காலங்காலமாக ஒரு கூட்டம் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கும். அகிம்சை வழியிலே போராட வேண்டிய இஸ்லாமிய உம்மர் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் கைதிகளாகவே இருந்தாலும், அவர்கள் அரக்கனாக திருத்தனாகவே இருந்தாலும், அவர்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் அவர்களிடத்தில் கல்வி இருக்கிறது. அந்த கல்வியெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட்டமிட்டார்கள். அன்றைக்கு பெருமானார் அந்த நிகழ்வை உத்து கவனிக்காமல் விட்டிருந்தால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றிலே ஏறக்குறைய 1447 கடந்து விட்டோம் ஹிஜ்ரி. ஒரு நூற்றாண்டுக்கு சமுதாயத்தின் வரலாற்றிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சிறு கூட்டம் வன்முறையை தூண்டியிருப்பார்கள். பாந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கும் தலைமுறையை அன்றைக்கே உடைத்து எறிந்தார்கள். வளரக்கூடிய வாலிபர்கள் படிப்பை கவனம் செலுத்த வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் பட்டதாரிகளாக உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பதில் களத்திலே சிறை கைதிகளாக இருந்த இடத்திலே எந்த விதமான யூனிவர்சிட்டியும் கிடையாது, எந்த விதமான பெரிய பல்கலைக்கழகமும் கிடையாது, எந்த விதமான உயர் படிப்பும் கிடையாது. சும்மா ஏதோ ஆனாவுனா ஏதோ 1-2 எழுத்துதான் கற்றிருந்தார்கள். அதை சொல்லித் தருவதற்கு பெருமானார் ஊக்குவித்தார்கள் என்றால், படிக்கும் தலைமுறையை உருவாக்க நபிகள் நாயகம் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு எல்லா வகையிலும் பரிணாம வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். எல்லா சார்ந்த துறை சார்ந்த கல்வியும் இன்றைக்கு நமக்கு முன்னால் சமுத்திரமாக கிடக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் மாத்திரம், அது இஸ்லாமிய கூட்டம், தங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக அதில் ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பதே கிடையாது. பொம்பளை பிள்ளைகளை மாணவர்களே படிக்க வைக்கிறார், தப்பு கிடையாது. பெண்களுக்கு கல்வி தருவது அவசியம் தான். ஆனால் பெண்களுக்கு அதிக கல்வி ஆபத்துல கொண்டு போய்விடும். ஆயிஷா நாயகி 2.5 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணாங்க, அதுவே அவங்களுக்கு போதுமானது. அதிக கல்வி ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் ஆணவம் வந்துவிடும், அதிகாரம் வந்துவிடும். பெண்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. அடக்கி ஆளக்கூடிய ஆண்கள் என்றால் அங்கு அல்லாஹ் என்ன சொல்லுவார்கள்? ஆண்களுக்கு படிப்பு அவசியம், ஆண்களுக்கு துறை சார்ந்த கல்வி அவசியம். இன்றைக்கு எல்லா துறையிலும் பெண்கள் தான் முன்மாதிரியாக இருக்கிறார்கள், அது தவறல்ல. ஆனால் ஒரு சமூகம், ஆண் சமூகம் பலவீனமானவர்களாக, போதைக்கு அடிமையானவர்களாக, வழிகட்டவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திலே ஒரு கேங்ஸ் உருவாகிட்டு வருதுன்னா அதை தடுக்கக்கூடிய முழு உரிமை காவல்துறைக்கோ அது சமூகத்துடைய ஆவலர் பொறுப்பாளர்களுக்கு அல்ல, முதலில் பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது. அவன் எங்க ரவுடிசம் பண்ணிட்டு வந்தாலும் நைட்டு உங்க வீட்டுக்கு தான் வருவான், உங்ககிட்டதான் வருவான். நீங்க சொன்னால் மட்டும்தான் அவன் கேட்பான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் படிக்க வைக்க முடியவில்லை. அவர் அடிக்கக்கூடிய சமுதாயமாக நீ யார வேணா அடிடா, நீ யார வேணா குண்டுடா, நீ யார வேணா கன்றாவி நாசம் பண்ணிடுவாடா, எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து பணம் தான் என்று ஒரு பெற்றோர்கள் நினைத்து விட்டால் அந்த சமூகம் வெற்றி பெறாது. கண்மணி நாயகம் ஒரு 14, 15, 16 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் இன்றைக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்க தான் வாயில பேச மாட்டாங்க. நான் சொல்ற வயசுல 30